தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இப்படின்ற ஒரு திருக்குறளை சொல்லியிருக்கார். இப்போ நான் சொன்ன இதே தத்துவத்தை சொல்கிறது தான் இந்த திருக்குறள். பிறவி அப்படிங்கிறது பிறப்பு, பிறவி பெருங்கடல் நீந்துவார் அப்படின்னா இந்த பிறவியை கொடுக்கறது யார், இந்த கருவை கொடுக்கறது யார், இந்த உயிர் சக்தியான பெண். அவள் தான் அந்த கரு குழந்தைக்கு பிறவியை கொடுக்குறான். அப்போது அந்த உயிர் சக்தி ஆரோக்கியமாக இருந்தால் அந்த பெருங்கடல், அந்த கருப்பை அப்படிங்கிறது கடல் போல் இருக்கும், நீரால் ஆனது. கடல் போல் இருக்கிற அந்த கருவறைக்குள்ள அந்த பிறவி நீந்துவார் சுதந்திரமாக ஆரோக்கியமான சூழலோட, அந்த ஆரோக்கியமான கருவறை சூழலில் நீந்துவார். பிறவி பெருங்கடலில் நீந்துவார், நீந்தார் இறைவன் அடி சேராதார். அப்படின்னா யார் அந்த இறைவனா இந்த இடத்துல இயற்கை தான் புரிஞ்சுக்கணும். இயற்கையை தான் இறைவன்ற வார்த்தையில் பிரயோகத்தில் அந்த அப்போ திருவள்ளுவர் பெரும்பாலும் குறிப்பிட்டிருப்பார். இயற்கைன்ற வார்த்தை பயன்பாடு இருக்காது, அதை இறைவன் சொல்லுவார். அதாவது இயற்கைக்கு எதிரான செயல்பாடுகள், அதாவது இந்த உயிர் சக்திக்கு எதிரான செயல்பாடுகள் செஞ்சீங்க அப்படின்னா அப்போ அந்த கருக்குழந்தை என்ன ஆகும், அந்த இயற்கையை அடிபணிஞ்சு, அந்த இயற்கைன்னா அந்த உயிர் சக்தியை அடிபணிஞ்சு செய்யாத செயல்கள், அந்த அடிபணிஞ்சு செய்யாமல் இருந்தோம் நம்மளுடைய செயல்னா நீந்தா, அப்போ அந்த குழந்தை பலகீனமாக ஆகும். அப்போ அந்த கருவறையில் இருக்கிற குழந்தை பலகீனமாக ஆகும், அதால் சரியாக நீந்த முடியாது அப்படின்னா ஊனத்தோடு பிறக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். ஏதோ ஒரு குறைபாடோடு அந்த குழந்தை இருக்கும். அப்போது குறைபாடோடு இருக்கிற குழந்தை அது கையை கால எந்த குறைபாடு இருந்தாலும் அந்த குழந்தையால் அந்த பெருங்கடலை நீந்த முடியாது. எவ்வளோ அழகாக அந்த கருவறையுடைய அந்த தத்துவத்தை அவர் சொல்லியிருக்கார் பாருங்க. அகத்தியர் சொன்ன அந்த 10 மாத விஷயத்தை 1.5 அடியில் அழகாக சொல்லிட்டார். எப்படி ஊனமான குழந்தைகளும் ஆரோக்கியமான குழந்தைகளும் அந்த கருவறைக்குள்ள சுழற்சி முறையில் குழந்தைங்க சுழல்றதுக்கான காரணம், இப்போ கால் ஊனமாக இருக்குது அப்படின்னா நீந்த மாட்டாங்க, அப்படி கிடையவே கிடையாது. இன்றைக்கி அப்படி தானே ஸ்கேனில் பார்த்துட்டு சொல்கிறோம். அது தவறு. எந்த ஊனமாக இருந்தாலும், அது கண் பார்வையாக இருந்தால் கூட, காது கேட்கலன்னா கூட அந்த குழந்தை அந்த கருவறைக்குள்ளே சுத்தாதுங்கிறது தான் அங்கே சொல்கிறார். எவ்வளோ பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா திருவள்ளுவர். இதெல்லாம் இன்றைக்கி ஸ்கேனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க. இவரெல்லாம் எந்த ஸ்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டார்? உணர்தல். அப்போது இப்படியான உடல் தான் அந்த உயிர் சக்தி. அவரை இயக்குறது யார்? வாசுகிங்கிற உயிர் சக்தி. அவள் அந்த அளவுக்கு திறமையாகவும் அந்த அளவுக்கு பலமாகவும் இருக்கிறதுனால தான் திருவள்ளுவர் இந்த அளவுக்கு பலமாக இருக்கிறார். ஏன்னா அவரை இந்த அளவுக்கு இயக்குறது அந்த உயிர் சக்தி தான். அதனால்தான் அவருக்கு அவள் அந்த அளவுக்கு கட்டுப்படுறாங்க. அவர் நினைச்ச மாத்திரத்தில் கண்ணு முன்னாடி ஏன் நிற்கிறா வாசுகி அப்படின்னா அவர் தன்னை மேம்படுத்திக்கிட்டார். அவருக்குள்ளே இருக்கிற இயக்க சக்தியான வாசுகின்ற உயிர் சக்தி அவருக்குள்ளே இருக்கிறா. அந்த உடலில் அவளுக்கு நிகராக வள்ளுவர் தன்னை மேம்படுத்திக்கிட்டார். ஸோ தனக்கு நிகரான ஆணுக்கு அவள் கட்டுப்பட வேண்டியது உயிர் சக்தியோட கடமை இல்லையா? தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுது அப்படின்னா இந்த உயிர் சக்தி அந்த உடல் என்ன செய்யுது? அந்த உடல் அந்த உயிர் சக்தியை உணர்ந்து அதோட தேவைகளை செய்யும்போது அந்த உயிர் சக்தி அந்த உடலுக்கு கட்டுப்பட்டு அமைதியாக இருக்குது. அவனுக்கு ஆற்றலை கொடுக்குது, அவனை பராமரிக்குது, அவனை பேணி பாதுகாக்குது, அவனுக்கு தேவையான இயக்க சக்தியை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்குது, அவனை ஆரோக்கியமாக வச்சுக்குது. அந்த ஆரோக்கியம் தான் அகத்தின் அழகு. உயிர் சக்தியோட அழகு முகத்தில் தெரியுது. அவன் முகம் வசீகரமாக இருக்குது, அவன் உடம்பு திடகாத்திரமாக இருக்குது, அவன் ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கான். அது எப்போ அந்த உயிர் சக்தி கேட்குறத அந்த உடல் கொடுக்கும் பொழுது அது சந்தோஷத்தில், அது பூரிப்பில், அது பரவசத்தில் அவனுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்குது. இதுதான் பெண்களை அந்த காலத்தில் ஆண்கள் கையாண்டது. ஆண்களை பெண்கள் இந்த அளவுக்கு பொறுப்பாக பார்த்துக்கிறது, பராமரிச்சது. இப்போது இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார் திருவள்ளுவர் அப்படின்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் அப்படின்னா இந்த பிறவி அப்படிங்கிறது, அந்த பிறவியை கொடுத்தது யார் அப்படின்னா அந்த பெண் அப்படிங்கிற உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி தான் நீ கொடுக்குற விதையிலிருந்து தனக்கான கருமுட்டையை கொடுத்து தேர்வு செஞ்சு ஒரு உயிரை கொடுக்குறா, ஒரு பிறவியை கொடுக்குறா. உன்னுடைய வேரை வெறும் விதை போடுறதா போடுற விதை எல்லாமே முளைக்குதா சொல்லுங்கள்? இப்போ ஆண்கள் தான் குழந்தை பிறக்கிறதுக்கான காரணம்னா இதை நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். விளை நிலத்தில் எவ்வளோ விதை தூவுறாங்க, எல்லா விதையுமே முதிர்ச்சி பயிராக வந்துட்டா எத்தனை களையாக மாறி களை எடுக்கிறாங்க. எதாவது சொல்லுவாங்க வீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது பயனில்லாத செடிகள். அது எல்லாத்தையும் பிடுங்குறோம் இல்லையா?
அந்த மாதிரி அதே விஷயம் தான் உடலுக்குள்ளே நடக்கும். எல்லாமே சரியாக முடிச்சா சிலதெல்லாம் வீட்ஸாக இருக்கும், அதெல்லாம் வந்து பிடுங்கி உடம்பு எரிஞ்சிடும், வேணான்னு சொல்லி அதுவே கலைச்சிடும். ஸோ இதோட வேலை என்ன? நம்ம விதை போடுறது தான் ஆணுடைய வேலை. ஆனால் அதற்கான கருவை சூழலாக மாற்றி உருவாக்குறது யார்? பெண் தான். அவன் நினச்சா மட்டும்தான் அந்த விதை பயன்படும். இல்லைனா அவன் வேணான்னு நினச்சிட்டானா அந்த விதை பயன்படாது. இதுதான் அடிவயிறை இறுக்கி கட்டிக்கிட்டா குழந்தை பிறக்காத இந்த காலத்தை சொல்லுவாங்களா, பெண் நினச்சா மட்டும்தான். என்னதான் ஆண் எத்தனை முயற்சி செஞ்சாலும் அந்த பெண் அடிவயிறை இறுக்கி கட்டிக்கிட்டா அவன் குழந்தை தரிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மனதளவில் நினச்சா மட்டும்தான் குழந்தை பிறக்கும். அவன் மனதளவில் நான் குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு அவன் என்ன அளவுக்கு நினைக்கிறாளோ அது வரைக்கும் ஒரு ஆணுக்கு குழந்தை கிடையாது. அவன் எத்தனை முயற்சி, எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கட்டும், எத்தனை பெரிய அவனுடைய அணுக்கள், அவனுடைய விந்தில் வந்து அணுக்கள் மொத்தமும் மிகப்பெரிய ஆற்றலோடு இருக்கட்டும், பெண் நினச்சா மட்டும்தான் ஒரு ஆணால் குழந்தைய பெற்றுக்க முடியும். அதான் குழந்தை செல்வத்தை பார்க்க முடியும். அப்போது அவன் விதைக்கிற விதையை தன்னுடைய கருவுக்குள்ளே தன்னுடைய கருவை எடுத்து, கரு எப்போவுமே தான் இருக்கும், ஒரு முட்டை இருந்துகிட்டே தான் இருக்கும், அது சூஸ் பண்ணல, வேணும்னா தான் வேணும், இல்லைன்னா அந்த விதைகளை நிராகரிச்சிடுவான். அப்போது அந்த தன்னுடைய கருமுட்டைக்கு அனுப்புறது பெண்ணுடைய வேலை. அந்த விதையை அப்சர்வ் பண்ணிக்கோ, ஈர்த்துக்கோ. நான் கட்டளையிடுறது யார்? உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியான பெண். அப்போது அந்த விதைக்கு பிறவி கொடுக்கறது யார்? ஒரு பெண். அப்படிங்கிறத அவர் அங்கே சொல்கிறார். அந்த பிறவியை கொடுக்கறது யார்? உயிர் சக்தியான பெண் தான். அந்த அவன் அனுப்புகிற விதைகளுக்கு, விந்து வழியாக அவன் அனுப்புகிற விதைகளுக்கு பிறவியை கொடுக்குறா, கருமுட்டையை கொடுத்து பிறவி கொடுக்குறா. அப்போது என்ன பிறவி? அப்போ கொடுக்குற பிறவி பெருங்கடல், அதாவது இந்த பெரிய கடல். பெண்ணுடைய கருவறைங்கிறது பெரிய கடல், பார்க்க தான் சின்னது, ஆனால் பெரிய கடல். எப்படி இதை புரிஞ்சுக்கலான்னா, கருவறை இவ்வளவு தான், ஆனால் ஒரு கரு உருவானதுக்கப்புறம் அதற்குள்ளே அந்த நீரை நிரப்புறது யார்? அந்த குழந்தைக்கு தேவையான நீரை நிரப்பி கொடுக்கறது யார்? இந்த உடல். எங்கேருந்து அந்த நீர் வருது? உடலாக உற்பத்தி செய்து நம்ம குடிக்கிற தண்ணியாக நீராக போகுது. உடம்புடைய நீர் மூலகம் அந்த மிக முக்கிய பங்கு, அந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கான நீரை அந்த நீர் மூலகம் செயல்படுத்துது. பஞ்சபூதங்களும் அதுக்கு துணையாக இருக்குது. அந்த நீர் மூலகம் தனக்கான நீரை உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த மீதி இருக்கிற 4 மூலகங்களும் உதவி செய்யுது. அப்போ இந்த 5 மூலகங்களும் சேர்ந்து அந்த கருவறையை கடலாக மாற்றுறாங்க. அதனால தான் அந்த குழந்தை வளர்ச்சி அடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ப்பப்பை பெருசாகுது, கடல் மாதிரி ஆகுது. சின்ன குட்டையாக இருந்தது கடலாக மாற்றக்கூடிய தன்மை அந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டு. அது பெண்ணுடைய உயிர்சக்தி நினச்சா மட்டும்தான். அது ஃபுல்லாக நீரால் நிரப்பப்பட்டு அதில் நீந்த விடுறாங்க. அப்போது இதை தான் மச்சாவதாரம் அப்படிங்கிற முதல் அவதாரம் சொல்லுது. புரியுதுங்களா? எப்படிலாம் நம்ம முன்னோர்கள் நம்ம புராண கதைகளில் சொல்கிறாங்க. ஏன் தண்ணியும் ஒன்று வச்சு அதில் ஏன் நீந்த விடுறாங்க? மீன் தானே நீந்தும். இந்த தத்துவத்தை சொல்கிறது தான் மச்சாவதாரம். புரியுதா? ஏன் அந்த அவதாரத்தை முதல் அவதாரம் மச்சாவதாரமாக வச்சாங்க அப்படின்ட்டு அந்த ஓரறிவு ஈரறிவிலையும் அதுதான் முதன்மையான ஒரு விஷயம். கிருமிகள் எப்படி இருக்குது? தண்ணியில், காற்றுல, எல்லாத்துலேயும் மிதக்குதுல. அப்போது எது முதல்ல? அந்த கிருமிகளை சொல்கிறது தான் இந்த மச்சாவதாரம். அதுதான் முதல் அவதாரம். கிருமிகள்லேருந்து தான் ஓரறிவு பிறந்தது, ஈரறிவு பிறந்தது. அதுதான் மச்சாவதாரம். எப்படி அந்த மச்சம் அப்படிங்கிற மீன் அப்படி மிதக்குது இல்லையா தண்ணிக்குள்ளே, அதே மாதிரி தான் இந்த கிருமிகளும் என்ன செய்யுது? காற்றில் மிதக்குது, தண்ணியில் மிதக்குது. அதே தான் குழந்தையும் செய்யுது, தண்ணியில் மிதக்குது. ஆனால் எப்படி அந்த மீன் மேலே தண்ணி ஒட்டுதா இல்லையா? நம்ம குளிச்சுட்டு வரோம் இல்லையா, ஒட்டுது. ஆனால் அந்த தண்ணி வந்து அதை ஒட்டாத அளவுக்கு அதால் வாழ முடியுதா? கண்களுக்குள்ளே தண்ணி போகிறது இல்லை, காது இருக்குது, வாய் இருக்குது, எல்லாத்துக்குள்ளே தண்ணி போயிடுதா? போகாது இல்லையா? அதே சிஸ்டம் தான் இங்கே கொண்டு வந்தாங்க. இந்த மச்சத்தோடைய சிஸ்டம் தான் நம்மளுடைய அவதாரம். அதை உணர்த்துறது தான் அந்த தத்துவம். அந்த பச்சாவதாரம் பற்றி சொல்கிற மொத்தமே கருவறைக்குள்ளே ஒரு குழந்தை எப்படி வளருது அப்படிங்கிற சொல்கிற ஒரு தத்துவம் தான். அவ்வளோ தண்ணிக்குள்ளே அந்த குழந்தை, அந்த கரு குழந்தை நீந்தினாலும் எந்த தண்ணியும் வாய்க்குள்ளே போகாது, எந்த தண்ணியும் கண்ணுக்குள்ளே போகாது, எதுவும் மூக்குக்குள்ளே போகாது. இத்தனை துவாரங்கள் இருந்தும் எதுக்குள்ளேயும் அந்த கடலுடைய தண்ணி போகாத அளவுக்கான ஒரு பாதுகாப்பை அந்த கடல் அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கு. அப்போது அந்த கடலும் இந்த பெருங்கடலும், அலைக்கடலும் பெருங்கடலும் ஒன்று தான்.
அந்த மீனுக்கு மேலே ஒரு கவர் கொடுத்து கவர் போட்டு அந்த மீனை இந்த தண்ணியை பாதிக்காத அளவுக்கு, அந்த அலைக்கடல் அந்த மீனுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காமா. இந்த குழந்தைய பாதுகாக்கிறதுக்குரிய ஒரு அவுட்டர் கவரிங்க அந்த உடல் கொடுத்துருக்கு. அந்த கவருக்குள்ளே இருந்து தான் அந்த குழந்தை நீந்துதே ஒழிய குழந்தையா அப்படியே தண்ணிக்குள்ளே நீந்துறாங்க.